எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நிஜமாகவே வந்து விஜயுடைய பாட்டுக்கிட்ட தான் கற்றுக்கணும். அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சே செஞ்சுட்டு நான் உன் நல்லதுக்காக மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது தான் அவரே ஒரு மாதிரி தடுமாறி போயிடுறாரு. ஸோ முதல்ல எடுத்தோடனே இந்த வீட்டில் எல்லாருமே வந்து இதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லி சாரதா வந்து அப்படியே கண்ணீரோடு வந்து நாங்கள் அனுப்பி வைக்கலான்னு தான்ப்பா இருந்தோம். உங்கள் பாட்டியும் சித்தி இப்படி சொன்னதுக்கப்புறம் இப்படி எப்படி அங்கே அனுப்பி வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கும் பொழுது விஜய் வந்து நான் போய் இப்போ காவேரியை கூட்டு போகக்கூடாது, அங்கே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் கூட்டு போகணும், ரொம்ப நேரம் ஆகாது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே இதில் வேணாங்க பிரச்சனை வேணாங்கன்னா அதெல்லாம் இல்லை, அவங்க பண்ணது பெரிய தப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் கிளம்புறாரு. இதுக்கு நடுவில் அன்பு வீட்டுக்குள்ளார வரதை பார்த்து தாத்தா பதறி போய் முதல்ல வெளில போயா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நான் தான் வர சொன்னேன், அவர் ஹோட்டல்லே சாப்பிட்டு அவர் வயிறு கட்டு போயிடுச்சு, அவர் இங்கே வர சொல்லிட்டேன், அவர் தான் நல்லா வந்து விஜயை சின்ன வயசில் ஸ்கூல் சேர்த்து விட்டு ஸ்கூலுக்குலாம் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார், ஏதோ தப்பு பண்ணிட்டார், இதுக்கப்புறம் தெரிஞ்சிடுவார், அவர் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னா இதை நான் முடிவெடுக்க முடியாது, விஜய் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன், விஜயெல்லாம் அசால்ட்டு மேட்ரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேசிகிட்டு இருக்கும் போதே கார் வந்து நிற்குது. குடுன்னு தாத்தா நான் எதுவும் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி ஓடுறாரு. ஓடி போய் வந்து விஜய் இங்கே வாப்பா, என்னப்பா ஆச்சுன்னு உனக்கு கால் பண்ணுறேன் தானேப்பா அப்படிங்கும் போதே ஒன்றும் இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அன்பை பார்த்து சட்டக்காலரை பிடிச்சார வெள்ளத்தில் ட்ரை பண்ணேன். அவர் வந்து நான் தான்ப்பா வர சொன்னேன், ப்ளீஸ்ப்பா, அவர் பாவம்ப்பா, அவரும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தானப்பா அப்படி பண்ணால் அதெல்லாம் வந்து விஷம் வான் கிரிமினல் அப்படின்னா நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அந்த பசுபதி பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன், எங்களுக்கு சொத்தெல்லாம் கைமீறி போயிடுமோ, என் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், அது நடக்காதுன்னு நினச்சி தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஓவராக பேசுகிறாரு. இப்படி தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை காலி பண்ணதும் அவர் தான், இப்பயும் பண்ணது அவர் தான். அதாவது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறவர், திருப்பி பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் கிடையாது, வெளில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்கள் பேச்சை மதிக்க மாட்டியா, அவரும் உனக்கு அப்பா அம்மா தான், அவர் இருக்கட்டுமே ப்ளீஸ், ஒரு தடவை தப்பு பண்ணால் அனுப்பிவிட்ருவாங்க அப்படி இப்படின்னு பாட்டி பேச எங்களை நம்ப மாட்டியா அப்படின்னா கரெக்டாக இப்போ தான் வந்து விஜய் கேட்குறாரு. நம்புறவங்க எல்லாருமே வந்து என்னை கழுத்து இருக்கிறாங்க முதுகில் குத்துறாங்கும்போது நான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா யாரை சொல்கிறேன், எங்கள் எல்லாரையுமா சொல்கிறேன் அப்படின்னா நான் தாத்தாவை சொல்லலையேங்கிற. உடனே வந்து அப்போ எங்கே சொல்கிறியா, நான் என்ன பண்ணேன், என்ன இப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு வந்து எப்படி ஒரு வார்த்தை பேசிட்டேன் அப்படிங்கும் பொழுது தாத்தா இவங்க தான் வந்து காவேரியோட வீட்லேயே என் கூட காவேரி அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணும்போது அதை வேணான்னு முடிவு பண்ணது இவங்க தான், அதை கெடுத்து விட்டதே இவங்க தான் அப்படிங்கிறத சொன்னோடனே தாத்தா ஷாக் ஆகிறாரு. போய் அங்கே போய் மிரட்டியிருக்காங்க, ப்ரெஷர் போட்டிருக்காங்க, அவனுக்கு ஒன்றா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னை விட்டு விலகி போக சொல்லியிருக்காங்க, டிவோர்ஸ் நோட்டீஸ் பேப்பர் எடுத்து போயிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்க சொல்லியிருக்காங்க, வாங்க போயிருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டார் தாத்தா. என்னங்க லாயர் இருந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி திருப்பி தாத்தாவை கோத்து விட, தாத்தா ஐயோ என்ன சந்தேகமாக பார்க்குறான் பாரு, நான் அதெல்லாம் இல்லைப்பா, வீட்டுக்கு லாயரை போட்டிருந்தாங்க, நான் இதை என்னமோ பண்ணிக்கிங்க, ஆனால் விஜய்கிட்ட கேட்டு முதல்ல எதனாலும் பண்ணிக்கோங்க, நான் விலகிட்டேன், இவங்க அங்கே போனது எனக்கு தெரியாதுன்ட்டாரு தாத்தா. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்கன்னா உடனே இதெல்லாம் ஒரு துரோகமா, உன் மேலே இருக்க அன்பில் பாசத்தில் ஒரு ஒரு நீ உனக்கு இதுதான் சரின்னு நினச்சி பண்ணோம், அந்த பசுபதி வந்ததுனால தான் பிரச்சனைன்னு நினச்சி பண்ணோம், அது ஒரு தப்பாக போயிடுச்சா அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க பாட்டி. ஒரு கட்டத்தில் விஜய் கடுப்பாயிட்டு எப்படி இருந்தாலும் காவேரியை கூட்டுனா நீ ஏற்றுக்க போகிறதில்ல, எங்கள் சொத்தை விட எல்லாத்தையும் விட உனக்கு காவேரி தான் முக்கியமாகறாங்க, சொத்து இப்போ விஜய் பேரை தானே இருக்குது, ஏதோ புதுசாக ஒரு ட்விஸ்ட்டை கொண்டுறாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு காவேரி முக்கியம் தான் அப்படின்னு இப்படி திரும்புறதோட வந்து அப்படியே எல்லாரும் கூப்பிட்றதோட முடிக்கிறாங்க. மோஸ்ட்லி சொத்தெல்லாம் அவருக்கு இல்லைங்கிற மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்களான்னு தெரில, சும்மா லாஜிக்கலாட்டியும் பரவாயில்ல ஏதாவது பண்ணுவோன்னு பண்ண போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.